ஹலோ மக்களே, மகாநதி ப்ரோமோ பார்த்தீங்களா? நம்ம எதிர்பார்த்தது எல்லாம் வேறு மாதிரி போயிடுச்சு. விஜய் வந்து காவேரியோட பயங்கரமாக லவ் பண்ணுறாரு. காவேரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த ராகினி பண்ண சூழ்ச்சினால் காவேரி விட்டு விட்டு வெளியே போகிறாங்க. ஐயோ என்னங்க இப்படி ஆயிடுச்சு. ஆனால் இந்த ராகினியை என்ன பண்ணுறேன்னே தெரில. ஆனால் விஜய் மனசில் காவேரி மட்டும்தான். காவேரி மட்டும்தான். ஆடாடா, இது காவேரிக்கு தெரியலையே. காவேரிக்கு தெரிய விடாமல் பண்ணிட்டாங்களே இந்த ராகினி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஆனால் கண்டிப்பாக வந்து விட்டு போகிறாங்க காவேரி. ஏன் அப்படின்னா, வெண்ணிலாவை கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டார்ல, அது வந்து காவேரிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து காவேரி சரி நம்ம ஒரு மனசில் இல்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து வெளியில் போயிடுறாங்க. தாத்தா வந்து அவளுக்காக என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்கிற போது கரெக்டாக சொல்கிறாரு, காவேரி தான் தாத்தா எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது காவேரிக்கு தெரியலையே, இந்த ராகினி பண்ண வேலை வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த ராகினியை வீட்டை விட்டு துரத்துங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ராகினி இருந்துச்சுன்னா விஜய் காவேரி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் விஜய் மனசில் ஃபுல் அண்ட் ஃபுல் காவேரி மட்டும்தான் இருக்காங்க. காவேரியே நீ என்னோட பொக்கிஷம், நீ மட்டும்தான். எந்த ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, நீ எனக்காக பண்ணியிருக்க. காவேரி வெண்ணிலா வந்து நம்ம சரி பண்ணணும், ஆனால் நான் வந்து நீ தான் என்னோடய ஒய்ஃபு அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாரு. ஆனால் என்னங்க இது, இந்த ராகினியை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க. பசுபதிக்கிட்டேருந்து தப்பிச்சாங்க, அதுக்கு பாதுகாப்பாக வந்து விஜய் வந்தார். இந்த ராகினிக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது? ராகினி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விஜய்க்கு தெரிஞ்சது அவ்வளோதான், காலி பண்ணிடுவாங்க, ஓடுங்க அப்படின்னு. அது இப்போதைக்கு தெரிய வராது, கதை எழுகணுன்றதுக்காண்டி கொண்டு போய் ட்விஸ்ட்டை போட்டு வீக்கா ஃபேன்ஸ்லாம் ஆனால் வீக்கா ஃபேன்ஸ் இது பண்ண மாட்டாங்க. காவேரிக்கு தப்பாக புரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். வீக்கா ஃபேன்ஸ் ஸ்டார் மாறு.